ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா பஞ்சாபி சோலே தட்கா தான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான விஷயம்ல இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். சுண்டலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும், பட் ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் நிறைய பேர் சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சுருப்போம். இன்றைக்கி அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதில் அயன், கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. இது வந்து டீத் டெவலப்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. மசில் பில்ட் பண்ணுறவங்க ப்ளஸ் டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒயிட் சுண்டல் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இது வந்து நல்ல கேலோரிஸை லோ பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுண்டலை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சிருந்த சுண்டலை நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு சுண்டலுக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சுண்டல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில், அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, இதில் தேங்காய் எண்ணெயில் பாருங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் அச்சீவ் பண்ண முடியும். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, கை நிறைய கொத்தமல்லி, ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 பழுத்த தக்காளியை ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 20% குக் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொரிகல்ல போட்டுக்கோங்க. உங்ககிட்ட கேஷ்யூ நட் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால பொரிகல்ல போடுறேன். கேஷ்யூ நட் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அது ஒரு 50-70% குக் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சு போட்டுக்கோங்க. அது கூட 1 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா மசாலெல்லாம் ரொம்ப வெளியே தெரிக்கும். போட்டு நல்லா ஜென்டலாக குக் பண்ணிக்கோங்க. லைட்டாக மசால் வெந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த சுண்டலையும் அதில் போட்டுக்கோங்க. நான் ஒரு 20 சுண்டலை கையிலே மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. எதுக்காகனா குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சுண்டல் வந்து சால்ட்டில் வெந்துருச்சு. மசாலுக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டுட்டு மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருந்த தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் திக்காக விடுங்க. அப்போ தான் பச்சை வாசனைலாம் சூப்பராக போய் ரெடி ஆகும். ஒரு 5-10 மினிட்ஸ் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்கும். இதுக்கு மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு லைட்டாக கிண்டி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்கா ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் மெயினானதே. இதுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு குழிக்கண்டி ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாவை நல்லா ஸ்லிட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டோன்னே தெரிக்கும், சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ரொம்ப தெரிச்சிச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடுலேயே பச்சை மிளகா வந்து பொரிஞ்சிச்சுன்னா போதும். அது நல்லா சூடாக இருக்கும்போது அந்த தட்காவை எடுத்து மேலே ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அப்படியே லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு சுட சுட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். சன்னா மசாலாலாம் தோத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.